இன்றைக்கி கர்த்தர் வந்து வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை செய்ய போகிறார். அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற வசனத்தின்படி வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்க போகிறது. அதில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று கேட்டால், அதாவது ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஈசாக்கை வந்து அவர் வந்து ஒரு தொழில் பண்ணுறவர், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் வந்து விதைச்சார், அறுவடையை பார்த்தாரு, கிணறு தோண்டினார், தண்ணி வந்துச்சு, நல்லா சம்பாதிச்சார், தேவன் ஞானத்தை கொடுத்தாரு. அப்போது பலன் உங்களுக்கு அந்த வருஷம் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈசாக்கு செய்தது எல்லாமே வாய்த்தது. இந்த நாளிலே ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.